சிறகடிக்க சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மனோஜ் ரோகிணி 2 பேரும் சேலரி பற்றி கேட்டதுனால, இல்லை இது கம்பல்சரி நீங்கள் ஆன்சர் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா நீங்கள் பதில் சொல்லலைன்னு நாங்கள் எழுதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் நம்ம ரோகிணி என்ன பண்ணாங்கன்னா, இல்லை நான் மந்த்லி 50,000 சேலரி ஏர்ன் பண்ணுறேன், அதில் 25,000 என்னோடய செலவுக்கு எடுத்துகிட்டு மீதி வந்து என்னோடய மாமியாருக்கு மற்ற செலவுகள் எல்லாத்தையும் நான் பதிலே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அடுத்து முத்து மீனா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம முத்து மீனாவை பற்றி அழகாக புரிஞ்சு வச்சுருக்காரு. மீனா ஒரு நாளைக்கு எவ்வளோ மாலை கட்டுவாங்க, அதனால் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க, அதை தாண்டி அவங்க செலவு எவ்வளோ பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பக்காவாக சொல்லி முடிக்கிறாங்க. அதே போல் தான் நம்ம மீனாவும், முத்து கார் ஓட்டுறாரு, கார் ஓட்டுறதுனால அவரால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத தாண்டி அவர் எவ்வளோ செலவு பண்ணுறாரு, செலவு போக மீதி என்னெல்லாம் சேவ் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம மீனா ரொம்பவே அழகாக சொல்கிறாங்க. இதை கேட்டு எல்லோரும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. நம்ம முத்துவுக்கும் மீனாவுக்கும் என்னடா இது இப்படி எல்லோரும் சைலண்ட்டாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் யோசிக்க, அந்த கேப்பில் நம்ம மனோஜ் என்ன பண்ணாங்க, ரோகிணி இவங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, நம்ம எவ்வளோ டீசெண்டாக எதுவுமே சொல்லாமல் இப்படி சைலண்ட்டாக இருக்கோம், ஆனால் இவங்க ஒன்றும் இல்லாத போய் இப்படி விளக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, கண்டிப்பாக இவங்களுக்கு இந்த ப்ரைஸ் கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் வந்து சொல்கிறாங்க. உடனே ரோகிணி வந்து, நீ ஒன்றும் கவலைப்படாத மனோஜ், அவங்க என்ன டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. சடனாக அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தரோட கிளாப் சவுண்ட் கேட்குது. பார்த்தா எல்லாருமே கிளாப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்காங்க. உடனே போட்டி நடத்துகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பரவாயில்ல வந்திருக்கிற 2 ரவுண்டு ரொம்பவே சூப்பராக முடிஞ்சிச்சு, அடுத்த ரவுண்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஜட்ஜஸ் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு சரியான பதில் யார் சொல்கிறீங்களோ கண்டிப்பாக அவங்க தான் வின்னர் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஓப்பனாக சொல்லிடுறாங்க. நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா அப்படி என்ன கேள்வி கேட்பாங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் எல்லோரும் ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்ருக்காங்க. அப்படி என்னடா கொஸ்டின் பண்ண போகிறாங்க ஜட்ஜஸ் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.